அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு கிட்டத்தட்ட 2-3 ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர், இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர். அதனாலதான் அவர் இன்றைக்கு அந்த அதிமுக நீக்கப்பட்டிருக்கின்றார். இந்த ஆட்சியை ஏதாவது தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்களை விஷமத்தனமாக அவர்களை வெளியேற்றிட்டு இவர் இருந்தார். இப்பொழுது என்ன ஆச்சு? என்னைக்கு நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா. ஆக இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வான். ஆயிரக்கணக்கான பேரில் நானும் ஒருவன். இவரை போல சுயநலவாதி நான் அல்ல. 2026 சட்டமன்ற தேர்தலிலே பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தல் முதல் கோபச்செட்டிப்பாளையத்தில் வந்து வெற்றி விழா கொண்டாடுவோம். இது நடக்கும் இல்ல? இப்போ மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார், எங்கிருந்தாலும் வாழ்க. ஆனா போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல, தூய்மையான ஆட்சி கொடுப்புன்னு சொல்றார். அப்ப பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி, மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க, நான் முதலமைச்சர் இருந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க. அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா? நல்ல ஆட்சி கொடுக்கலையா? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவருடைய கருத்து மாறி போச்சு.